எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்மளுடைய எண்ணங்கள் ஏன் முக்கால்வாசி நெகட்டிவாக இருக்குது. நெகட்டிவானா எப்போ பார்த்தாலுமே நடக்காது, அது சில பேர் அபசகுனம்னு சொல்லுவாங்க. இது நடக்காது, அது நடக்காது, ஐயோ நான் இப்படி பண்ண மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது இப்படின்னு முக்கால்வாசி பேர் யோசித்து வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை எல்லாம் அவங்க இழந்துடுறாங்க வாழ்க்கையில். ஆனால் இழந்துட்டு என்ன குழம்புவாங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, என் கூட படித்தவங்கெல்லாம் நல்ல மார்க் எடுத்துட்டாங்க, என் கூட வேலை செய்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நான் ஏன் இப்படி இருக்கேன் இப்படின்னு நம்ம ஆதங்கப்படுறதுக்கான காரணம் என்ன, அதை எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். இது வந்து ஏற்கனவே ஆங்கிலத்தில் நான் ஒய் பிரெயின் ஆல்வேஸ் திங்ஸ் நெகட்டிவ் அப்படின்ற டைட்டிலில் சொன்ன விஷயங்கள் தான். ஸோ அதனால் அதை ஏற்கனவே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து நிறைய வாழ்க்கையில் கற்றுக்கிறது எப்படின்னா, ஒன்று படிக்கிறது மூலமாக கற்றுக்கிறோம், ரெண்டாவது அனுபவபூர்வமாக கற்றுக்கிறோம், மூணாவது நம்ம அனுபவங்கள் மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு நடந்த அனுபவங்களையும் கம்பேர் பண்ணி கற்றுக்கிறோம், நாலாவது சுயமுயற்சியில் சிலது அது அனுபவம்னு சொல்லலாம், ஆனால் அது வந்து தெய்வாதீனமாக சில விஷயங்களும் கற்றுக்குவோம். திடீர்னு தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு எண்ணம் வரும், அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அது அதே மாதிரி நடக்கும். ஸோ அறிவு எப்படி விஷயங்களை கிரகிக்குதுன்னா படிக்கிறதுனால, கேட்கறதுனால, அனுபவத்தினால, அடுத்தவர்களுடைய அனுபவத்தினாலையும் தெய்வாதீனம் அப்படின்ற சில விஷயங்கள் இதனாலையும் தான் அனுபவம் நம்ம கொள்முதல் பண்ணுறோம். கொள்முதல்னா ஸ்டாக் பண்ணுறோம் பிரெயினில். இதில் நம்ம கண்ணில் பட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அபசகுனங்கள் தான். வண்டி எடுத்துகிட்டு போவார், ஆக்சிடெண்ட் ஆகிடும். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, வேகமாக போவார், வலிக்கு விழுந்துருவார் இல்லைங்களா. ஒன்று செய்ய ஆரம்பிக்கும் போதே அவருக்கு அப்படி நடந்தது, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், செய்யும்போது அதில் சில தவறுகள் இப்படி நடந்ததுனால இந்த சின்ன வயசுலேருந்து இந்த மூளையாகப்பட்டது இந்த மாதிரி அபசகுனங்களை நிறைய ஞாபகம் வச்சுக்கிட்டே தவிர நல்லதை கோட்டை விட்டுருது. ஸோ அதனால் எப்போ பார்த்தாலும் நம்ம மூளை வந்து நெகட்டிவாகவே திங்க் பண்ணும், நிறைய ஈஸியாக. இப்போ நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு 4 பாயிண்ட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டோம்னா 4 பாயிண்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சொல்லிடுவீங்க, டக்குன்னு பிரெயின் சொல்லிடும். ரெண்டாவது பாயிண்ட்டு அதாவது நல்ல விஷயங்கள், ரெண்டாவது பாயிண்ட்டு சொல்லுவீங்க கஷ்டப்பட்டு. மூணாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா முதல் பாயிண்ட்டையே வேறு மாதிரி ஃப்ரேம் பண்ணி சொல்லுவீங்க. ஏன்னா மூளை தடுமாறும் நல்லதை பற்றி சொல்ல, பாசிட்டிவான எண்ணங்கள் சொல்கிறதுக்கு அது யோசிக்கும். காரணம் இதுதான். இப்போ எப்படி இந்த மூளை மாற்றுறது, நம்ம மைண்டை எப்படி மாற்றுறது அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் பாஸுக்கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்னா என்ன பண்ணணும்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. யோசிங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வரும், சரி அடுத்த பாயிண்ட் வரும், மூணாவது பாயிண்ட்டு கொஞ்சம் தடுமாறுவீங்க, நாலாவது பாயிண்ட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே டூப்ளிகேட் ஆகிடும் இல்லைங்களா. அதனால் மூளைக்கிட்ட எப்போவுமே நம்ம மைண்டுக்கிட்ட இப்படி கேட்காதீங்க. கேட்குற கேள்வியை கொஞ்சம் மாற்றி கேளுங்க. இப்போ நான் எடுத்துக்கிறேன், என்ன எடுத்துக்கிறேன், நான் எப்படி எங்கள் பாஸ்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுன்ற கேள்வியை மாற்றி நான் எப்படி எங்கள் பாஸ்கிட்ட கெட்ட பேர் வாங்கிறது அப்படின்னு கேட்குறேங்க. கடன்னு பாயிண்ட் வரும். டைமுக்கு ஆஃபீஸ் போகாத, அடிக்கடி லீவு போடு,
3வது அவர் இமெயில் அனுப்பிச்சா பதில் சொல்லாத. 4வது அவர் மீட்டிங்க்கு கூப்பிட்டா அட்டன் பண்ணாத. அவர் ஃபோன் கால் அட்டன் பண்ணாத. அவருக்கு எது பிடிக்கலையோ அதை செய்யி. இப்படி கடன்னு கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் கொடுக்கும். அதையெல்லாம் அப்படியே பேப்பரில் எழுதணும். எழுதிட்டு ரெடியான உடனே அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டை ரைட் சைடில் எழுதணும். நேரத்துக்கு வேலைக்கு போகாதன்னு எழுதியிருப்பேன், அப்போ நேரத்துக்கு வேலைக்கு போ. மீட்டிங்ஸை அட்டன் பண்ணாதன்னு எழுதியிருப்பேன், மீட்டிங்ஸை அட்டன் பண்ணு. அவர் கால் பண்ணால் எடுக்காதுன்னு எழுதியிருப்பேன், அவர் கால் பண்ணால் ஃபஸ்ட்டு எடு. 4வது பாயிண்ட்டு, அவர் பிடிக்காத செய்யாத, அவருக்கு பிடிச்சதை செய். இப்படின்னு அதை அப்படியே எதிர்மறையாக மாற்றணும்னா நமக்கு இப்போ 20 பாயிண்ட் நம்ம பாஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் கிடச்சிடும். ஸோ நம்ம மூளையை குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. நமக்கு தான் தெரியல அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு. ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு கதை. அதாவது ஒருத்தன் வீடு விற்கணுன்ட்டு ரொம்ப முயற்சி பண்ணால் யாருமே வாங்கிறதுக்கு வரலை. கடைசியில் என்ன பண்ணால் சாமிக்கிட்ட போனான். சாமி, தயவு செஞ்சு என் வீட்டை விற்று கொடு, அதில் நான் வீட்டை விற்கிற காசை பாதி உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போனான். போன வேகத்துக்கே நிறைய பேர் வந்தாங்க வாங்கிறதுக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு 10 லட்ச ரூபானே வச்சுக்கோங்க. 10 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்க வராங்க. இப்போ யோசிக்கிறான், அவன் மைண்ட் எப்படி யோசிக்கிறான்னு பாருங்க. 10 லட்ச ரூபாய்க்கு விற்றா 5 லட்ச ரூபா நம்ம கோயிலுக்கு கொடுத்துடணுமே, இதை எப்படி சமாளிக்கிறது, சாமி ஏமாற்றக்கூடாது அப்படின்னு யோசித்தவனுக்கு ஒரு ஐடியா வருது. என்ன ஐடியான்னா, அடுத்த நாள் வீடு வாங்க வந்தவர்கிட்ட சொல்கிறாரு, வீடு 1 ரூபாய்க்கு விற்கிறேன் நான் அப்படின்னாரு. உடனே அவர் ரொம்ப சந்தோஷம். அப்படிங்களா, இந்தாங்க 1 ரூபா வீடு. ஆனால் நான் யாருக்கு வீடை விற்பேன்னா, என் பூனையை யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் வீடு விற்பேன். சரி, பூனை எவ்வளோ விலைங்க? பூனை 10 லட்ச ரூபா. பூனை 10 லட்ச ரூபா, வீடு விற்கிறது 1 ரூபா. ஸோ விற்றுட்டான். கோயிலுக்கு போனால், சாமி நான் சொன்ன மாதிரி 1 ரூபாய்க்கு தான் நான் வீடு விற்றுருக்கேன், அதனால் 50 பைசா உனக்கு, 50 பைசா எனக்கு எடுத்துட்டு வந்தான். ஸோ நம்ம மூளையை நம்ம பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஸோ அடுத்த முறை தயவு செஞ்சு ஒரு பிரச்சனைன்னா நெகட்டிவாக ஃபீல் பண்ணி நீங்களே உங்களை வருத்தப்படுத்திக்காதீங்க. நம்மளால் முடியும்னு நினச்சா முடியும். நீங்கள் கடவுள்கிட்டையும் முறையிட்டு உங்களுக்கு அந்த சக்தியை கொடுங்கன்னு வேண்டிக்கோங்க. நீங்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். இதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.